நிலாவுக்கு போனதுதான் மனிதனோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பூமியில இருந்து சுமார் 25 பில்லியன் கிலோமீட்டருக்கு மேல போயிட்டு இருக்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு. இப்படி மனிதன் இதுவரைக்கும் ஸ்பேஸ்க்கு அனுப்பின 10 அன்பிலீவபிள் மிஷன்ஸை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்கள் இன்ஃபோ பார்டர். இனிதே இந்நாளை தொடங்குவோம். நிலாவை ஃபர்ஸ்டா டச் பண்ணது நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லாருக்கும் நிலான உடனே அப்போலோ மிஷன் தான் ஞாபகம் வரும். ஆனா அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சோவியத் யூனியன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட மூணுக்கு அனுப்பி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க. அதுதான் லூனா 2. 1959 லான்ச் பண்ண இந்த மிஷன் மூன் மேல சேஃபா லேண்ட் ஆகல, டைரக்டா கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆன மிஷன் எப்படி சக்சஸ்னு யோசிக்கிறீங்களா? அந்த காலத்துல பூமியில இருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர், அதாவது 2,39,000 மைல்ஸ் தூரம் இருக்கிற மூணை அக்யூரேட்டா ரீச் பண்றதே பெரிய அச்சீவ்மெண்டா இருந்துச்சு. இதுதான் மூண ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணன மனிதனோட ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த சக்சஸ்க்கு அப்புறம் தான் அமெரிக்காக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில இருந்த ஃபேமஸான ஸ்பேஸ் ரேஸ் இன்னும் ஸ்பீட் எடுத்துச்சு. ஆனா நிலாக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் என்னன்னு தெரியுமா? ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மார்ஸை பத்தி உலகம் முழுக்க இருந்த நம்பிக்கையை ஒரே நாள்ல உடைச்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு மார்ஸ்னா ரெட் பிளானட்னு தெரியும். ஆனா 1960களில் நிறைய பேர் மார்ஸ்ல காடுகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் கூட உயிரோட இருக்கலாம்னு நம்பினாங்க. அந்த மிஸ்டரிக்கு ஆன்சர் கொடுத்த மிஷன் தான் மெரினர் 4. 1964 நாசா லான்ச் பண்ணாங்க. அப்ராக்சிமேட்டா 216 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 134 மில்லியன் மைல்ஸ் டிராவல் பண்ணி மார்ஸ் பக்கம் ரீச் ஆச்சு. இந்த மிஷன் ஃபர்ஸ்ட் டைம் மார்ஸோட க்ளோஸ்அப்பான போட்டோஸை கேப்சர் பண்ணி பூமிக்கு அனுப்பிச்சு. சயின்டிஸ்ட் போட்டோ ஓபன் பண்ணும்போது எல்லாரும் ஷாக் ஆனாங்க. கிரீன் பிளானட்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனா தெரிஞ்சது ஃபுல்லாவே ட்ரை சர்ஃபேஸும் டஸ்டும் தான். ஒரு போட்டோவே மார்ஸை பத்தின நம்ம இமேஜினேஷனை கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. ஆனா மார்ஸுக்கு அப்புறம் நாசாவோட டார்கெட் சோலார் சிஸ்டமோட பிக்கெஸ்ட் பிளானட். ஏலியன்கள் ஒரு நாள் இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட பிடிச்சா மட்டும் போதும், மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். 1972 நாசா லான்ச் பண்ண பயனர் 10 ஒரு ஆர்டினரியான மிஷன் இல்ல. இதுதான் ஜூபிட்டரை ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸா விசிட் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட். ஜூபிட்டர் பூமியில இருந்து ஆவரேஜா 778 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 483 மில்லியன் மைல்கள் தூரம். அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர், ரேடியேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி பண்ணுச்சு. ஆனா அந்த மிஷன்ல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் மேல ஒரு கோல்டு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, பூமி எங்க இருக்கு, சோலார் சிஸ்டமோட மேப் எல்லாமே டிரா பண்ணியிருந்தாங்க. ஃபியூச்சர்ல ஏலியன் சிவிலைசேஷன் இதை கண்டுபிடிச்சா இதுதான் பூமியில வாழ்ந்த மனிதர்கள்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் யாராலையும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்ட் அடுத்த மிஷன் தான். ஒரே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் 4 மிகப்பெரிய பிளானட்ஸை விசிட் பண்ணிருக்கு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ரிப்பீட் பண்ண முடியல. 1977 லான்ச் ஆன வாயேகர் 2 நாசாவோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 ஜெயின் பிளானட்ஸை க்ளோஸா விசிட் பண்ணிருக்கு. நெப்டியூன் எர்த்ல இருந்து ஆல்மோஸ்ட் 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தூரம். அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் ஃபர்ஸ்ட் டைம் நெப்டியூனோட கிளியரான போட்டோஸை வாயேகர் 2 அனுப்புச்சு. யுரேனஸோட ரிங்ஸ், நெப்டியூனோட சூப்பர் ஃபாஸ்ட் விண்ட்ஸ், புது மூன்ஸ், இப்படி நிறைய டிஸ்கவரிஸை இந்த மிஷன் தான் பண்ணுச்சு. இன்னைக்கும் வாயேகர் 2 சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே போயிட்டு இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் பக்கமா கண்டினியூவா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஜூபிட்டரை பத்தி நமக்கு தெரிஞ்ச பெரிய சீக்ரெட்ஸ் வேற ஒரு மிஷன் தான் டிஸ்கவர் பண்ணுச்சு. ஜூபிட்டரோட மூணுக்குள்ள கடல் இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம்னு இந்த மாதிரியான ஷாக்கிங் க்ளூவை கொடுத்தது இந்த மிஷன் தான். 1989 நாசா லான்ச் பண்ணன கலீலியோ மிஷன் 1995 ஜூபிட்டரோட ஆர்பிட்குள்ள சக்சஸ்ஃபுல்லா என்ட்ராச்சு. எர்த்ல இருந்து ஜூபிட்டர் சுமார் 778 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். ஆல்மோஸ்ட் 14 வருஷம் ஜூபிட்டரோட சிஸ்டம் ஸ்டடி பண்ணுச்சு. பர்டிகுலரா யூரோப்பான்னு சொல்லப்படுற மூணை பல தடவை க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிருக்கு. அதுல சயின்டிஸ்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாங்க. யூரோப்பாவோட சர்ஃபேஸ் ஃபுல்லா ஐஸா இருந்திருக்கு. ஆனா ஐஸுக்கு கீழே பூமியில இருக்கிற கடலை விட பெருசா இருக்கலாம்னு நம்பப்படுற ஒரு பெரிய கடல் இருக்கிற எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யூரோப்பால லைஃப் இருக்குமான்னு சயின்டிஸ்ட் கண்டினியூஸா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கலீலியோ அனுப்பின டேட்டா இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. சாட்டனுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புனது பெரிய விஷயம் இல்ல. ஆனா சாட்டனோட மூன் மேல ஒரு லேண்டரை சக்சஸ்ஃபுல்லா இறக்குனது தான் ரியல் ஹிஸ்டரி. 1997 நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாரும் சேர்ந்து லான்ச் பண்ண மிஷன் தான் கெசினி ஹியூகன்ஸ். இதோட மெயின் டார்கெட் சாட்டன். எர்த்ல இருந்து சாட்டன் ஆவரேஜா 1.4 பில்லியன் கிலோமீட்டர், அதாவது 886 மில்லியன் மைல்கள் தூரம். கிட்டத்தட்ட 7 வருஷம் டிராவல் பண்ணி 2004 சாட்டனோட ஆர்பிட்குள்ள சக்சஸ்ஃபுல்லா என்ட்ராச்சு. ஆனா இந்த மிஷன்ல பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா டைட்டன் தான்.
டைட்டன்னா சாட்டனோட பிக்கஸ்ட் மூன். 2005 ஹியூகன்ஸ் லேண்டர் டைட்டன் மேல சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆச்சு. இதுதான் எர்த்த தவிர வேற ஒரு மூன் மேல சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மிஷன். சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னு தெரியுமா? டைட்டன்ல ரிவர் இருக்கு, லேக்ஸ் இருக்கு, கிளவுட் இருக்கு, ஏன் மழை கூட பெய்யுது. ஆனா அது வாட்டர் இல்ல, லிக்விட் மீத்தேன். பூமிக்கு வெளியில இப்படி ஒரு வேர்ல்டு இருக்குன்னு இந்த மிஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சது. ஆனா சாட்டனுக்கு அப்புறம் நாசா டைரக்டா சோலார் சிஸ்டமோட கடைசி பிளானட் பக்கமா போனாங்க. ப்ளூட்டோவோட ஒரே ஒரு பிளரான போட்டோ தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு மிஷன் அதை HD குவாலிட்டியா மாத்திருச்சு. 2006 நாசா லான்ச் பண்ணின நியூ ஹொரைசன் மிஷனுக்கு ஒரே ஒரு கோல் தான், ப்ளூட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸா விசிட் பண்ணணும். எர்த்ல இருந்து ப்ளூட்டோ ஆவரேஜா 5.9 பில்லியன் கிலோமீட்டர், அதாவது 3.7 பில்லியன் மைல்கள் தூரம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ப்ளூட்டோவை ரீச் பண்ண 9.5 வருஷம் ஆச்சு. 2015 ப்ளூட்டோ பக்கமா ஃபிளை பண்ணும்போது உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. போட்டோ வந்த உடனே சயின்டிஸ்ட் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ப்ளூட்டோ ஃபுல்லாவே ஐஸ் வேர்ல்டா இருந்திருக்கு. பெரிய மலைகள், மிகப்பெரிய பனிப்பாறைகள், ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு ஜெயண்ட் ரீஜியன், இப்படி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல டிஸ்கவரிஸ் கிடைச்சது. ஆனா இந்த மிஷன் அங்கேயே முடியல. அதுக்கப்புறம் குயிப்பர் பெல்ட்னு சொல்லப்படுற மிஸ்டீரியஸான ரீஜியனோட எக்ஸ்ப்ளோரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் மனிதன் அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ரொம்ப தூரம் போன மிஷன் இது இல்ல. டைம் மிஷன் இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதை விட பவர்ஃபுல். ஜேம்ஸ் வெப்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் டெலஸ்கோப். 2021 லான்ச் பண்ணாங்க. பூமியில இருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 9.3 லட்சம் மைல்கள் தூரத்துல இருக்கிற L2 பாயிண்ட்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி இந்த லிஸ்ட்ல வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ரீசன் இது பாக்குற டிஸ்டன்ஸ் தான். ஜேம்ஸ் வெப் பாக்குற லைட் 13.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது யூனிவர்ஸ் பார்ன் ஆன கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்த லைட்டை இன்னைக்கு கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கேலக்சிஸ், நியூ பிளானட்ஸ், பிளாக் ஹோல்ஸ், ஸ்டார் பர்த்னு எல்லாத்தையும் டீடைலா காமிக்குது. சிம்பிளா சொன்னா இந்த டெலஸ்கோப் நம்ம பாஸ்ட பாக்குற மிஷின் தான். ஆனா இப்போ வரப்போற 2 மிஷன் ஸ்பேஸோட ஹிஸ்டரியை மாத்தின லெஜெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்லயே இல்ல, வேற ஒரு ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. 1977 லான்ச் பண்ண Voyager 1 இன்னைக்கு வரைக்கும் மனிதனால கிரியேட் பண்ணப்பட்ட மோஸ்ட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பூமியில இருந்து 25 பில்லியன் கிலோமீட்டருக்கு மேல, அதாவது 15.5 பில்லியன் மைல்களுக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. 2012 ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நடந்துச்சு. Voyager 1 சோலார் சிஸ்டம் அபிஷியலா விட்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சூரியனோட வெளிச்சம் முடியற ஏரியா விட்டு வெளியில போயிடுச்சு. அமேசிங்கான விஷயம் என்னன்னா 50 வருஷம் ஆக போறதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு பூமிக்கு சிக்னல் அனுப்பிட்டு தான் இருக்கு. ஒரு சிக்னல் பூமிக்கு ரீச் ஆக ஆல்மோஸ்ட் 23 மணி நேரம் ஆகுது. இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம அனுப்புற கமெண்ட் நாளைக்கு தான் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ரீச் ஆகும். சூரியனுக்கு பக்கத்துல போனாலே எல்லாமே உருகி போயிடும். ஆனா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி சூரியனை டச் பண்ணுச்சு? 2018 நாசா லான்ச் பண்ணின பார்க்கர் சோலார் ப்ரோப் ஸ்பேஸ் ஹிஸ்டரியில ரொம்ப டேஞ்சரஸான மிஷன். இதோட ஒரே கோல் சூரியனை யாரும் போகாத அளவுக்கு க்ளோஸா போய் ஸ்டடி பண்ணணும். சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 5500 டிகிரி செல்சியஸ். கொரோனான்னு சொல்ற வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு மேல ரீச் ஆகும்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி சர்வைவ் ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நாசா ஸ்பெஷலா 11.5 சென்டிமீட்டர் திக்கான கார்பன் ஹீட் ஷீல்ட டிசைன் பண்ணாங்க. அந்த ஷீல்டுனால ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ள இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரூம் டெம்பரேச்சர் மாதிரி சேஃபா இருக்கும். 2024 பார்க்கர் சோலார் ப்ரோப் சன்னோட சர்ஃபேஸ்க்கு கிட்டத்தட்ட 6.1 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 3.8 மில்லியன் மைல்கள் தூரம் வரைக்கும் போய் ஹிஸ்டரியில யாரும் பண்ணாத ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. இது சன்னோட விண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, சோலார் ஸ்ட்ரோம் எப்படி ஃபார்ம் ஆகுது, பூமியில கம்யூனிகேஷன், சேட்டலைட், பவர் கிரிட் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மிஸ்ட்ரீஸ்க்கு ஆன்சர் தேடிட்டு இருக்கு. சிம்பிளா சொன்னா மனிதன் சூரியனை டச் பண்ண முடியாது, ஆனா மனிதனோட டெக்னாலஜி கிட்டத்தட்ட டச் பண்ணிடுச்சு. இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து பார்க்கறேன். இது உங்கள் இன்ஃபோபோட சைனிங் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.